2019 பாராளுமன்றத்தில் தேனியில் செயற்குழு கூட்டத்தில் அம்மா அவர் ஒதுக்கி எனக்கு தான் விவசாய வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி யார் உதயகுமார் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். உதயகுமாருக்கெல்லாம் நான் எந்த நேரத்திலும் பதில் சொல்ல தேவையில்லை. இல்லை என்னை எச்சரிக்கை தகுதி கூட அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அதான் சொல்லல. அவர் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம், அதை மக்கள் கவனித்துக் கொள்வார். இல்லை அது எதனால் அவர் சொல்லக்கூடிய கூட இல்லை அப்படின்றது என்ன காரணம்? யார் அவர்கிட்டதையும் கேட்கணும். இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு அவரை உதாசனப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? எது நீங்கள் உதயகுமாரை இல்லை உதாசனப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, அவர் பேசுகிற மொழியெல்லாம் எந்த மாதிரியான மொழிகள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்ல. அப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்லணும். கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கீங்க, அதற்கு ஒரு செங்கோட்டையில் தான் சொல்ல ஊடகங்களில் செய்தி வந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அவரை சந்திக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு. கொங்கு மண்டலத்தில் இருப்பதெல்லாம் கொங்கு நாட்டு தங்கங்கள் என்று என்னுடைய நீண்ட நாளாக கனவு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் கட்சி நிறுவிய காலத்திலிருந்து இன்று வரை கழகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இருக்கிறார். ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருந்தார். யார் கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ஒதுக்கி வைக்கப்படுறதா ஒரு தகவல் வந்துருக்கு. இப்போ கட்சி இணைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது ஈடுபட்டிருக்காங்க? கட்சி இணைய வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவில் இந்த நாட்டுக்கு செய்த சேவை, ஆட்சியில் இருக்கின்ற போது ஏழை எளிய மக்களுக்கு தந்த நலத்திட்டங்கள் இவைகளெல்லாம் எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது என்பதனை அவர்கள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 7 தொகுதிகளில் டெபாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடம் சென்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் 95,000 வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார். அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறும் 5,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதிலிருந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது என்பது தெளிவாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், மக்களும் எங்கள் பக்கம்தான் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன சதி சூழல் இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் தெரியும். இவைகளெல்லாம் மீறி சுயேட்சை சின்னம் 22வது சின்னம் 2வது மிஷின் பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள், அதில் 3,42,000 வாக்குகளை மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பதிவான வாக்குகளில் 33% எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார்கள். எதற்கு அந்த பயம்? நாங்கள் சொல்லுகிறோம், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மையான தத்துவமான கருத்து என்பதை தெரிவித்துள்ளோம். இப்படி ஒரு மூத்த தலைவர்களும் அதே போல் கட்சி விசுவாசமாக ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் யாருடைய கட்டுப்பாடு இருக்கு? யார் அது? மூத்த தலைவர்களும் சரி,
அதே போல பல்வேறு அந்த தலைமை தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். இல்லை 2024 புயல் 4 முழுவதும் ஏற்பட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புயல் பேரிடர் நிதி வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. ஆனால் தமிழகத்துக்கு பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு ஒரு அளவுகோல் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எம்மாதிரியான அளவுகோல், பாதிக்கப்பட்டவருக்கு எம்மாதிரியான நிவாரணத் தொகைகள் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலின்படி பாதிக்கப்பட்ட எந்த மாநிலமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நிதி ஒதுக்கப்பட்டது. தமிழகத்துக்கு இந்த முறை ஒதுக்கலையே, இன்னைக்கு ஒதுக்கியிருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்பட்டது. பொதுவாக இருந்து பாருங்கள். மத்திய அமைச்சருடைய தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே இது குறித்து பதிலளித்து விட்டேன். புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை தான் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருமொழிக் கொள்கை தான் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி எங்களுடைய கொள்கை இருமொழிக் கொள்கை தான் என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். நானும் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளெல்லாம் சொல்லி, ஒரு மொழிப்போர் 1965 நடந்ததெல்லாம் சொல்லி, அன்றைக்கு துடைத்தெறியப்பட்ட காங்கிரஸ் என்பதெல்லாம் சொல்லி, எங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்ற இருமொழிக் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லுவோம். எந்த நிபந்தனையும் வந்து அதிமுகவில் இணைவதற்கு தயார்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஆனாலும் அதிமுக குறித்து தொடர்ந்து விமர்சனங்களை தான் அவர் முன் வச்சுட்டு இருக்காரு. யாரு அதிமுக இணைகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் தொடர்ந்து அதிமுக நீங்கள் நல்ல உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எங்களுடைய விமர்சனம் ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் தான் இருக்கும். அவருடைய விமர்சனம் தான் கடுமையாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்குது. அதே நேரத்தில் அமித்ஷா வந்து ஏற்கனவே வந்து என்னை ஒன்றிணைந்து பணியாற்ற சொன்னார்னு சொல்றாரு. அதிமுக இணைப்புக்கும் அமித்ஷாவை பற்றி இவர் பேசுறதுக்கு என்ன சம்மந்தம்? யார் சொன்னது? அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவா? அமித்ஷா வந்து இல்லைங்க, அதாவது வந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தோம். அதற்காகத்தான் என்னையும் திரு பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்கள். கூப்பிடும் போது ஒரு தேர்தலில் வியூகம் யாரெல்லாம் இணைந்திருந்தால் தம்பி யாரெல்லாம் இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை தான் திரு அமித்ஷா சார் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்க அப்படின்னு, அதாவது உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இல்லை அவங்க ரெண்டு இதை நீங்கள் வைங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை ரகசியம் இல்லை, அது ஓப்பனாக தான் சொன்னார். ஏற்கனவே பல முன்னால் சொன்ன பேட்டிலாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உறுதியாக அதிகாரமுள்ள ஆட்சியின் அதிகாரமுள்ள பதவியில் இருக்க வேண்டும், மஸ்ட் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். ரகசியங்கள் அது வேறு ரகசியம், பரம ரகசியம். செங்கோட்டையில் பயணிச்சிருக்கீங்க, ஒன்று பண்ண வந்திருக்கீங்க, அவர் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கா? தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாய்ப்பு பேசுகிற வாய்ப்பு? என்னை பொறுத்தவரையில் நான் இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கிட்ட பேசுவீங்களா? அவர்கிட்ட பேசுவீங்களா? சொல்லணுமா? எப்படியாவது சண்டை இழுத்து விடணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதனால் பல பிரச்சனைகள் உருவாகணும். எந்த பிரச்சனை சொல்லுங்கள்? சேனல் எந்த சேனல்? நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு உறுதியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன், சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது. ஒருங்கிணைப்பதற்கு இணைவதற்கு தடையாக இருக்குது. கட்சி ஒன்றிணைன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் அதை விரும்பல. அது என்ன காரணம்? அவர்கள் தான் கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ரகசியம் என்று சொல்லியிருக்கேன். 2026 வந்தால் ஆட்சி அமைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பேருமே நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பதில் சொல்லுங்கள்? எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருவரும் தலைவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றிய இந்த இயக்கம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பிளவுபட்டு இருக்கின்ற இயக்கம் யாரும் அவருடைய தனிப்பட்ட ஈகோ விட்டு போட்டு கீழே உதவி கீழே போட்டுவிட்டு
கட்சி நன்றாக இருக்க வேண்டும், மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் சொன்னால் இணைய வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. 6 மாதத்துக்கு வந்து ஓபிஎஸ் அமைதியா இருந்தா எந்த விமர்சனமும் ஏற்கனவே இது குறித்து மதுரையிலே நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப சொல்லி மீண்டும் ராஜன் செல்லப்பானே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. விமர்சனங்கள் தொடர்ந்து தான் இருக்கு. எது விமர்சனங்கள் என் மீது விமர்சனமோ அல்லது வசைபாடுவர்கள் அவர்கள் நீண்ட கால் வாழட்டும் 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 என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஓப்பன் வாங்க வாங்க வாப்பா வாப்பா எடுத்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எடுத்தாச்சுன்னா வாங்க வாங்க தீபா அப்படி உள்ள போங்க நீங்க என்ன பொண்ணு மாப்பிள்ள எடுக்கணும் பொண்ணு மாப்பிள்ள இங்க இருப்பாங்க போயிட்டு எடுப்பாங்க. உள்ள போங்க போங்கண்ணா.